ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எக்கனாமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பற்றி மொத்தமாக 8 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கில் மட்டும் அந்த 8 வீடியோவில் 2020 கேட்ட எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்கனாமிக் கேள்விகள், 2021 கேட்ட டிஎன்பிஎஸ்சி எக்கனாமிக் கேள்விகள்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் அப்படின்னா 2022. இந்த 2022 மட்டும் 22 கொஷின்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால 1 by 1 அதில் வந்து 2 கொஷின் 3 கொஷின் பேப்பர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸை தொகுத்து போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 62 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். உற்பத்தி செய்யும் போது எந்த செலவை திரும்ப பெற முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா அப்போ எந்த செலவு, அதுக்காக செய்யக்கூடிய செலவுகளில் திரும்ப பெற முடியாத செலவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூழ்கும் செலவு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? உற்பத்தி செய்யும் போது எந்த செலவை திரும்ப பெற முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூழ்கும் செலவு அப்படிங்கிறது. ரெண்டாவது கேள்வி, எந்த ஜோடி தவறானது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள்லாம் நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தவறானது எதுன்னு மட்டும் கண்டுபிடிக்காமல் சரியானது எதுங்கிறத தனியாக படித்து வச்சுக்கணும். அதிலிருந்து ஒரு கொஷின் வந்து மேபி அதைவே க்ரியேட் பண்ணி கூட கொஷினாக கேட்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து தவறானது எஃப்சிஐ அதாவது வணிக நிறுவனங்களுக்கு நிதி உதவி கொடுக்கக்கூடியதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆனால் மீதி இருக்கக்கூடியது ஆர்பிஐ அப்படிங்கிறதுக்கு வங்கிகளின் வங்கியின் பேர், ஐடிபிஐ அப்படிங்கிறது தொழில் நிதி தருவதற்கான வங்கி பேர், அந்த மாதிரி எக்ஸிம் வங்கி அப்படிங்கிறது வந்து ஏற்றுமதி இறக்குமதிக்காக நிதி உதவி தரக்கூடிய வங்கி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எஃப்சிஐ அப்படிங்கிறது வணிக நிறுவனங்களுக்கு நிதி உதவி தரக்கூடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது தவறு. வணிக நிறுவனங்களுக்கு நிதி உதவி தருவதற்காக உருவாக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபார்டு. ஸோ எஃப்சிஐ அப்படின்னு கொடுத்துருக்கிறது தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, எஃப்சிஐ வணிக நிறுவனங்களுக்கு நிதி உதவி அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றுள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் நன்மை அல்லது நன்மைகளை எழுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல வந்து பண்டங்கள் பணிகள் வரி அப்படின்னவே நமக்கு தெரியும் ஜிஎஸ்டி. சரியா? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். இந்த ஜிஎஸ்டி தொடர்பாக பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியில் நன்மை அல்லது நன்மைகள் எது அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று அடுக்கு வரி விளைவுகளை நீக்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பொருள்கள் மற்றும் பணிகளுக்கு ஒரே மாதிரியான வரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. மத்திய மாநிலங்கள் இணைந்து வரி முடிவுகளை எடுக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3த்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3மே வந்து இதுக்கான நன்மைகள் தான். அதாவது ஜிஎஸ்டியோடைய நன்மைகள் தான் இந்த 3 பாயிண்ட். 1 அடுக்கு வரி விளைவுகளை நீக்குது, பொருள்கள் மற்றும் பணிகளுக்கு ஒரே மாதிரி வரி கொடுக்குது, மத்திய மாநிலங்கள் இணைந்து வரி முடிவுகளை எடுக்க வைக்கிறது. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கை 2013-14 ஆண்டின்படி பன்முக பரிமாண வறுமை குறியீடு எந்த மாவட்டத்தில் முதன்மை, அதாவது அதிக குறியீடு பெற்று விளங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கை ஹெச்டிஏயோடைய அறிக்கை வருஷம் பார்த்துக்கணும் 2013-14. இந்த அறிக்கையின்படி பன்முக பரிமாண வறுமை குறியீடு, பல்பரிமாண வறுமை குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பல்பரிமாண வறுமை குறியீடு எந்த மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டில் அதிகமான குறியீடு பெற்று முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் டி, தர்மபுரி. அடுத்த கேள்வி, 2019 அதிகமான உடல் ஊனமுற்றோரை பணிக்கு அமர்த்தியமைக்கு தமிழ்நாடு அரசு விருது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் த பிரைவேட் லிமிடெட் சென்னை, எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் லிமிடெட் சென்னைக்கு. அடுத்த கேள்வி போகலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் ஊரக கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு யாது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊரக கிராமப்புற பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் தொகையில் தமிழ்நாடு எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4.5%. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்தியாவில் குழந்தை இறப்பு வீதம் பெருமளவு குறைந்துள்ளது, மருத்துவ வசதிகள் அதிகரிப்பது, சிறந்த கவனிப்பு ஆகியவை இறப்பு விகிதத்தை குறைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவில் வந்து குழந்தை இறப்பு விகிதம் அதிகரிக்கிறது அப்படின்னு ஒரு கொடுத்துட்டு இதற்கான காரணமாக மருத்துவ வசதிகள் அதிகரித்தல், சிறப்பு கவனிப்பு ஆகியவற்றின் காரணமாக இறப்பு விகிதம் குறைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூற்றும் சரி, காரணமும் சரி. பட் கூற்று வந்து காரணத்தை சரியாக விளக்குதா அப்படின்னா சரியான விளக்கம் கிடையாது. ஏன்னா இங்கே மொத்தமாக
இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இறப்பு விகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறது சரியா இருந்து, பட் குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை பற்றி காரணம் இல்லை இல்லையா, அதனால தான் இது விளக்கம் அல்லன்னு அர்த்தம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 31 மார்ச் 2013 தமிழ்நாட்டில் உள்ள 18.89 லட்சம் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த கடன் தொகை எவ்வளோ ரூபாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ? மார்ச் 31, 2013 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 13.89 லட்சம் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த கடன் தொகை ஆன்சர் 18,245 கோடி. அடுத்த கேள்வி, 2011-14 தமிழ்நாட்டில் இருப்பு பாதையுடைய அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2011-14 இந்த காலத்தில் தமிழ்நாட்டின் இருப்பு பாதை அளவு 3,76,162 கிலோமீட்டர். சரியா? 3,76,162 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி பாருங்க. பள்ளி கல்விக்கான தரக்குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? பள்ளி தரக்குறியீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பள்ளிகளில் கல்வியின் தரத்தை பேஸ் பண்ணி குறியீடுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு நித்தி ஆயோக். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, நித்தி ஆயோக். அடுத்தது லிஸ்ட் 1, 2 2 கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1, 2. பட்டியல் 1 மற்றும் 2 பொறுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க. பட்டியல் 1ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலம் இருக்குது. பட்டியல் 2ல் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது மக்கள் தொகையுடைய அளவு எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்னு இருக்கு. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு வந்து ஆப்ஷன் சி 3, பீகார் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, மேற்கு வங்காளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4, ஆந்திராவுக்கு ஆப்ஷன் வந்து 2. இதை நீங்கள் வந்து இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு நோட் எடுத்து 1, 2, 3 அப்படி போட்டு இந்த மாநிலங்கள் நேமு ப்ளஸ் அதுக்கு சரியான மக்கள் தொகையும் எழுதி வச்சுக்கோங்க. மேபி தனியாக ஒரு கொஷினாக கேட்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, முதலீட்டு கலைப்பு வரவினங்களுக்கு டேஸ் நிதியாண்டில் ரூ 1,05,000 கோடி இலக்கு நிர்ணயித்துள்ளது. முதலீட்டு கலைப்பு வரவினங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த நிதியாண்டில் 1,05,000 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 2019-20. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட மாதிரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹலனோபிஸ் மாதிரி. இந்த ஹரட்டோமர் மாதிரி அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்பிகட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து எதுக்காக வருது அப்படின்னு ஒரு கொஷின் இந்த மாதிரி இந்த ஐந்தாண்டு திட்டங்களில் ரிப்பீட்டாக கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 5th, 6th இது வரைக்குமே இந்த 6 வரைக்கும் இருக்கக்கூடிய மாதிரி வந்து என்னென்ன அப்படின்னு படிச்சு வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டாக கேட்குறாங்க. அடுத்தது பட்டியல் 1, 2 பொருத்த சொல்லியிருக்காங்க. இதை பொருத்தும் போது கொடுக்கப்பட்ட சரியான விடை வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படித்தவர் அதிகமான சதவீதத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரியா? மாநிலங்கள் எழுத்தறிவு வீதம் கொடுத்தாச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வரிசையில் படுத்தணும்னா ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கக்கூடியது, அப்புறம் செகண்டு, அப்புறம் தேர்டு, அப்புறம் 4th அப்படி இருக்கக்கூடியது. சரியா? இப்போது ஃபஸ்ட்டுக்கு கேரளாவில் வந்து எவ்வளோனா, கேரளா தான் அதிகப்படியான கல்வி அறிவு விகிதம் 93.99%. அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வந்து 80.09%. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 75.36%. ஆந்திராவுக்கு 67.02%. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1, 4, 2, 3 அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டத்தை பற்றிய ஒரு மேட்ச் தான். ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாதிரி, நான் முன்னதான் சொன்னேன் இல்லையா, 1, 2, 3, 4 அந்த மாதிரி எல்லா ஐந்தாண்டு திட்டங்களுக்கு வந்து யாருடைய மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹலனோபிஸ் மாதிரி. முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஹரட்டோமர் மாதிரி. 9வது ஐந்தாண்டு திட்டத்தை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதியோட கூடிய சமமான வளர்ச்சி. அதாவது இதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா இலக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? 3வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பேர் காட்கில் திட்டம். சரியா? அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2, 1, 3, 4.
அடுத்த கேள்வி பாருங்க. 1954ஆம் ஆண்டு முதலாக சரக்கு மற்றும் சேவை பிரிவு, அதாவது ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்துதுன்னு கேட்டுறாங்க. பிரான்ஸ் நாடு. வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும், 1954. அடுத்த கேள்வி, 2015-16ஆம் ஆண்டு நிதி ஆயோக் அறிக்கையின்படி துவக்க நிகர மாணவர் சேர்க்கை வீதம் அடிப்படையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? துவக்க நிலையில் அதிகமாக மாணவர்களை சேர்க்கக்கூடியது கல்விக்கு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. முன்ன ஒரு கேள்வி பார்த்தோம், பள்ளிகளில் கல்வி தர குறியீடு பேஸ் பண்ணி குறியீடு கொடுக்குறது யாருன்னு பார்த்தாலும் நம்ம எதை தான் சொன்னோம் அப்படின்னா நிதி ஆயோக் தான். இந்த கொஷினுமே நிதி ஆயோக் பற்றி தான். என்ன இருந்துச்சு, 2015-16 நிதி ஆயோக் அறிக்கை கொடுத்ததை பேஸ் பண்ணி துவக்க நிலையில் நிகர மாணவர் சேர்க்கை வீத அடிப்படையில் பார்க்கும்போது முதலிடம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அடுத்த கேள்வி, இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக 2017 வரப்பட்ட புதிய வரி தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் 2 கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, பாராளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மார்ச் 29, 2017. நடைமுறைக்கு எப்போது வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஜூலை 1, 2017. இந்த 2 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கேள்வி தான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 2021 அதிக மனித வளர்ச்சி குறியீடு கொண்ட நாடு எது? அதாவது இந்திய அளவில் மாநிலங்களை பேஸ் பண்ணி கேட்காம இங்கே உலக அளவில் நாடுகளை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. 2021 HDI கொடுத்த குறியீடில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்வே. அடுத்த கேள்வி, இந்தியாவில் பசுமை புரட்சியுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி. முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் கேட்டிருக்காங்க. இதே போல் மாநிலங்கள்லேயும் இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுடைய கல்வியறிவு விகிதம் அதிகமாக கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டிலேயே கல்வியறிவு இருக்கக்கூடிய மாவட்டம் அதிக அளவில் இருக்கக்கூடியது கன்னியாகுமரி. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் மாறுபட்ட வரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, செல்வ வரி, வருமான வரி, நிறுவன வரி, முத்திரைத்தாள் வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாறுபட்டது முத்திரைத்தாள் வரி. செல்வ வரி, வருமான வரி, நிறுவன வரி அப்படிங்கிறதான் ஒன்றுபட்டது. அடுத்த கேள்வி, 2021 ஜூன் 4ஆம் தேதி அறிவு சார்ந்த பொருளாதார மிஷன் என்ற அரசால் நிறுவப்பட்டது. அறிவு சார்ந்த பொருளாதார மிஷன் அப்படிங்கிறது எந்த அரசு நிறுவுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வருஷம் 2021 ஜூன் 4ஆம் தேதி. ஆன்சர் கேரள அரசால் நிறுவப்பட்டது. ஆப்ஷன் டி. அமைப்பு சாராத தொழிலாளர்களுக்கு முதுமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பின்வருவனற்றுள் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எது? அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு முதுமை காலத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசு அறிமுகப்படுத்திய திட்டம் தான் பிரதமரின் ஸ்ரம் யோகி மன்தன் திட்டம் அப்படிங்கிறது. சரியா, பிரதமருடைய ஸ்ரம் யோகி மன்தன் திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? அமைப்பு சாராத தொழிலாளர்களுடைய முதுமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு. அப்போது அந்த யுவா திட்டம்ன்றது என்ன, வயவந்தனா திட்டம் அப்படிங்கிறது என்ன, முத்ரா திட்டம் எதற்காக கொண்டு வரப்படுது? இந்த மாதிரி படித்து வச்சுக்கிட்டோம்னா அதிலிருந்து ஏதாவது கேள்வி கேட்கும்போது நமக்கு அதை ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா மேட்ச் கொடுத்துருக்காங்க. சரியா, ஆதார் சட்டம், நிதி ஆயோக்கு, IRDA ஆக்ட், ட்ராய் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 கொடுத்துட்டாங்க. இந்த சட்டங்களுக்கு வருஷங்கள் கேட்குறாங்க. சரியா, ஃபஸ்ட்டு ஆதார் சட்டம். ஆதார் சட்டம் அப்படிங்கிறது 2016 கொண்டு வரப்பட்டது. நிதி ஆயோக் அப்படிங்கிறது 2015 கொண்டு வரப்பட்டது. IRDA சட்டம் அப்படிங்கிறது 1999. ட்ராய் சட்டம் அப்படிங்கிறது 1997. மேட்ச் பண்ணும்போது 4, 3, 2, 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க. 11வது ஐந்தாண்டு திட்டத்துடைய முக்கியமான நோக்கமாக கருதப்படுது வேகமான மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இந்த உள்ளடக்கிய அப்படிங்கிறது இன்க்ளூசிவ், சஸ்டெயினபிள் ப்ளஸ் இன்க்ளூசிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வேகமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு வந்திருக்கணும். இதுதான் 11வது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம். அடுத்த கேள்வி, பட்டியல் 1ஐயும் 2ஐயும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. MN ராய் கொடுத்துருக்காங்க, ஸ்ரீமன் நாராயணன், 8 தொழிலதிபர்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. யார் யார் எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு தனியாக கூட ஒரு கொஷின் கேட்கலாம். சரியா, படித்து வச்சுக்கோங்க. MN ராய் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மக்கள் திட்டம். சரியா, MN ராய் அவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது மக்கள் திட்டம். ஸ்ரீமன் நாராயணன் அவர்களால் கொண்டு வரப்பட்டது காந்திய திட்டம். சரியா, காந்திய திட்டத்தை கொண்டு வந்தவர் ஸ்ரீமன் நாராயணன். 8 தொழிலாளர்கள் சேர்ந்து கொண்டு வரப்பட்டது பாம்பே திட்டம். இதுக்கு பார்த்தீங்கன்னா காந்திய திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது, பாம்பே திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது, மக்கள் திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு இயர் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஆல்ரெடி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க, கீழே காணப்படும் இனங்களில் மாநில அரசின் வரி வருவாய் மூலம் இல்லாதது, அதாவது மாநில அரசுக்கு எது மூலமெல்லாம் வருவாய் வரக்கூடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வரியின் மூலமாக. சரியா, இதில் இருக்கக்கூடியதுல வரியில சேராதது, அதாவது மாநில அரசுடைய வருமானத்தில் சேராத வரி எது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நில வருவாய், மோட்டார் வாகன வரி, பொழுதுபோக்கு வரி எல்லாம் வந்து மாநில அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாய் இனங்கள் தான். ஆனால் வணிக நிறுவன வரி அப்படிங்கிறது மாநில அரசுக்கு வரக்கூடிய அந்த வரி வருவாய் மூலதனம் வந்து கிடையாது. எது வணிக நிறுவன வரியானது. அடுத்தது பட்டியல் 1 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரியா, இதில் நபார்டு அப்படிங்கிறது வந்து விவசாய நிதி அல்லது கடன் கொடுப்பதற்காக தொடங்கப்பட்டது. HDFC அப்படிங்கிறது வீட்டு நிதி அல்லது கடனுக்காக, IDBI அப்படிங்கிறது தொழில் நிதி அல்லது கடனுக்காகவும், SHC அப்படிங்கிறது வந்து நுண்ணிய நிதி அல்லது கடனுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 4 2. சரி, ஆன்சர் இஸ் 4 3 1 2. இந்தியாவில் செய்யுங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட நாள், அதாவது மேக் இன் இந்தியா திட்டம். சரியா, மேக் இன் இந்தியா திட்டம் 2014 கொண்டு வரப்பட்டது. 2014 அப்படிங்கிறது வந்து வருஷம் மட்டும் ஆல்ரெடி கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 23 அப்படின்னு அந்த டேட்டோடே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏப்ரல் 20 கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் 25 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மற்ற தினங்களில் என்ன திட்டம் வந்து முக்கியமானதாக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். இந்த மேக் இன் இந்தியா திட்டம், அதாவது இந்தியாவில் செய்யுங்கள் அப்படிங்கிற திட்டம் செப்டம்பர் 25 2014 கொண்டு வரப்பட்டது. அடுத்த கேள்வி பாருங்கள், நகர்ப்புறத்தில் உள்ள அடிப்படை வசதிகளை கிராமப்புறத்தில் வழங்குதல், அதாவது நகர்ப்புறத்தில் எல்லாம் எந்த அடிப்படை வசதி இருக்கோ அது எல்லாத்தையும் கிராமப்புறத்துக்கு தரது தான் இந்த பியூரா மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் 2003 டேஸ் கிராம வளர்ச்சி வட்டாரங்களில் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2003 5000 வட்டாரங்களில் 2003 வந்து செயல்படுத்தப்படுது. இந்த பியூரா திட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த மாடல் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மறைந்த முன்னாள் பிரதமர், சரியா, APJ அப்துல் கலாம் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி இருக்காங்க இல்லையா, அப்துல் கலாம் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அடுத்த கேள்வி பாருங்க, மேட்ச் கொடுத்துருக்காங்க. திட்ட காலமும் ஊரக நலக்கொள்கைகளையும் கொண்டு வந்து கேட்டிருக்காங்க. சரியா, இதில் திட்ட காலங்களோட எந்த திட்ட காலங்களில் எந்த நன்மைகள் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது தான் விஷயம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாரத நிர்மான். இந்த பாரத நிர்மான் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 11வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஊரக எல்லைகளுடைய அடிப்படை தேவைகள் உறுதி செய்தது எப்போன்னா 8வது திட்டத்தில், 8வது ஐந்தாண்டு திட்டம். இது எல்லாமே வந்து 5 ஆண்டு திட்டங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 இயர்ஸ் பிளான்ஸ். ஊரக ஏழைகளுக்கு புதிய ஊதியம் பெறும் வழிகளை கொண்டு வரதுக்கான திட்டம் வந்து 10வது ஐந்தாண்டு திட்டம். ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய புதிய உள்ளக கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது வந்து 9வது திட்ட காலம். மேட்ச் பண்ணும்போது 2 4 1 3, ஆப்ஷன் வந்து பி. அடுத்த கேள்வி, சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொத்து வரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அரசால் வசூலிக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மைய அரசு, மாநில அரசு இல்லை மைய மாநில அரசு சேர்ந்து கிடையாது, உள்ளாட்சி அரசுகளால் வசூலிக்கப்படுவதே இந்த சொத்துக்களுக்கான வரி. மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள் மூலமாக கிடைக்கும் வரி வருவாய் யாருக்கு செல்லக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றிய அரசுக்கு. இந்த லாட்டரி சீட்டுகளால் வரக்கூடிய அந்த வருவாய் எல்லாமே யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு. பின்வருபவை வறுமையின் பொருளாதார பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, பின்வருபவை வறுமையின் பொருளாதார பிரச்சனை: அதிகரிக்கும் வேலையின்மை, தொழில்நுட்ப வளர்ச்சி, மூலதன பற்றாக்குறை, போதிய பொருளாதார வளர்ச்சியின்மைன்னு கொடுத்தாச்சு. ஸோ இதில் பொருளாதார பிரச்சனைக்காக வறுமையின் பொருளாதார பிரச்சனையாக கருதப்படுவது பார்த்திங்கன்னா 1 3 4, அதாவது அதிகரிக்கக்கூடிய வேலையின்மை, மூலதனத்திற்கான பற்றாக்குறை, போதிய பொருளாதார வளர்ச்சி இல்லாத இருக்கிறது எல்லாமே வறுமைக்கான காரணமாக இருக்குமே தவிர தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக வறுமை ஏற்படாது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக வருமானம் அதிகரிக்க தான் செய்யும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 3 மற்றும் 4. 2022ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் மாநாட்டை நடத்தக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. 2022 பிரிக்ஸ் மாநாட்டை நடத்தியது சைனா. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் ஆகும் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை அவர்கள். கூகுளோடைய ஹெட்டாக இருந்தாங்க இல்லையா சுந்தர் பிச்சை அவர்கள், அவங்க தான் இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சொன்னார். ரொம்ப கொட்டேஷன் வந்து முக்கியமான கேள்வி இது. இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து முக்கியமான கொட்டேஷன் சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துட்டு முதல் ஐந்தாண்டு திட்டம் 1950 to 55 கொடுத்துருக்காங்க. 3வது ஐந்தாண்டு திட்டம் 1966 69 கொடுத்துருக்காங்க. அடுத்தது 9வது ஐந்தாண்டு திட்டமானது 1997 2002, 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 17 கொடுத்துருக்காங்க. இதில் சரியாக இருக்கக்கூடியது 3 மற்றும் 4 தான். அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. 3 மற்றும் 4 சரி அப்படின்னு சொல்லி இருக்குது.
நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க, கூற்று காரணம் கொடுத்துட்டாங்க. கூற்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய உதவி குழுக்களுடைய செயல்பாடுகளை வைத்து வங்கி இணைப்பு திட்டத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். சுய உதவி குழுக்களுடைய செயல்பாடுகளை பேஸ் பண்ணி தான் அவங்க வங்கி இணைப்பு திட்டத்தில் வந்து சேர்க்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது பயனாளிகளை வறுமை கோட்டிற்கு மேலே முன்னேற செய்வது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியானது. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்த கேள்வி பாருங்க, 2022 ஏசியான் கூட்டத்தை எந்த நாடு நடத்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்போடியா. சரியா, ஏசியான் கூட்டத்தை நடத்திய நாடு எது? கம்போடியா அப்படிங்கிறது தான். 2011ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக அதிகமான கல்வி விகிதை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்னியாகுமரி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிகமான கல்வி விகிதம்? கன்னியாகுமரி. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த 62 கேள்வி முன்னாடி ஒரு டைம் ரிப்பீட் ஆயிருந்துச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஷின்ஸ் வந்து இந்த அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதவே மற்றபடி கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, குறைவான கல்வியறி உள்ள மாவட்டம் எதுன்னு ஒரு கேள்வியை கிரியேட் பண்ணலாம். அடுத்த கேள்வி, இந்திய பொருளாதாரத்தில் கோவிட் பெருந்தொற்றை மிகவும் பாதிக்கப்பட்ட துறைகள். கோவிட் பெருந்தொற்றால் எந்தெந்த துறைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் தொடர்பான தொழில்களும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இந்த தொலைத்தொடர்பு துறை வந்து பாதிக்கப்படலை. சிட்கோ பொதுத்துறை நிறுவனமாக மாற்றப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. 1921. இது கூடவே நம்ம படிக்க வந்திருந்த சிப்காட்டு, டிட்கோ, சிட்கோ இது மூணுமே வந்து எந்தெந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1971 அப்படிங்கிறது சிட்கோக்கு. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, இதில் பாலின விகிதம்னா என்ன, ஐஎம்ஆர்னா என்ன, எம்எம்ஆர்னா என்ன, மக்கள் தொகை அடர்த்தினா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலின விகிதமும் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அதுதான் சரியாக பொருந்திருக்கும். பாலின விகிதம் அப்படிங்கிறது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. ஐஎம்ஆர் அப்படிங்கிறது வந்து 1,00,000 கர்ப்பிணி தாய்மார்களில் பிரசவ இறப்பு விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அதே போல் எம்எம்ஆர் அப்படிங்கிறது வந்து 1 வயது முடியறதுக்கு முன்னாடி குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2, 3 வந்து தவறாக இருக்குது. 4வது மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது 1 சதுர கிலோமீட்டரில் வசிக்கக்கூடிய மக்கள் தொகையின் அளவீடு, அது சரியானது. ஸோ ஆன்சரஸ் 1 மற்றும் 4 சரி. பிறப்பு விகிதம் டேஸுக்கு ஒரு ஆண்டில் நிகழும் நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 1000 மக்கள் தொகைக்கு ஒரு ஆண்டில் எத்தனை பேர் பிறக்கிறாங்களோ அதுதான் பிறப்பு விகிதம்னு சொல்லுவாங்க. அடுத்ததும் கூற்று காரணம்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலை மூடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் பண்ணாங்க. அந்த மக்கள் போராட்டம் பண்ண காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலையுடைய கழிவுகள் மற்றும் அதிலிருந்து கசியக்கூடிய வாயு காற்றையும் தூத்துக்குடி கடலோர பகுதி சுற்றுப்புற சூழலை பாதிக்குது அப்படின்றதுனால தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி மற்றும் சரியான விளக்கம் தான். அடுத்த கேள்வி, 2017-18ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டுடைய தலா வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1,42,267 அப்படிங்கிறது சரியானது. 2017-18ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டுடைய தலா வருமானம். அடுத்தது பாருங்க, தசாசூத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த இதுக்காக கொண்டு வரப்பட்ட கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய உதவி குழுக்களுடைய 10 கொள்கைகள் தான் தசாசூத்ரா. நவீன ஒரிசா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1936. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஜூலை 5, 2013. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது 2013 ஜூலை 5ஆம் தேதி. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையுடைய தலைவராக இருக்கிறவங்க, அதாவது ஜிஎஸ்டி சேவை அதோடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் நிதி அமைச்சர், அதாவது ஒன்றிய நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் தர நகர்ப்புற குடியிருப்புகளுடைய மக்கள் தொகை, அதாவது நகர்ப்புற குடியிருப்புகளை முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம் அப்படி பிரிப்பாங்க. அந்த 2ஆம் தர நகர்ப்புற குடியிருப்புகளுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது வந்து 50,000 99,999. சரியா, 1,00,000 அது மாறும்போது முதல் தரத்துக்கு மாறிடும். அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவருடைய தடுப்பு முறை ஆணை அதிகாரம் பற்றிய வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த கொஷின் எடுத்துருக்கோம் அப்படின்னா, பண மசோதா இதில் இருக்கு இல்லையா, அதனால். சரியா, இதில் சரியானது வந்து 1 மற்றும் 2. சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல், நிராகரித்தல் மற்றும் திருப்புதலும் கூடும். பண மசோதாவை உறுதி செய்தல், நிராகரித்தலும் கூடும், ஆனால் திருப்புதல் கூடாது. நிதி ஆயோக் திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஜனவரி 2015 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்குடைய அப்போதைய தலைவராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் பனாகாரியா அவர்கள். திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2015. இதுவே ஒரு கேள்வியாக கேட்பாங்க. நிதி ஆயோக்கின் தலைவராக இருப்பவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ முதல்ல தலைவராக இருந்தவங்க அரவிந்த் பனாகாரியா.
இந்திய ரிசர்வ் வங்கி பணக்கொள்கை விடுறாங்க இல்லையா, அந்த பணக்கொள்கைக்கு என்ன நோக்கம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, ஒன்று விலையை நிலைப்படுத்தணும், இன்னொன்று வரி விகிதம், இன்னொன்று சமூக நீதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சமூக நீதி இதில் வராது, விலை நிலைப்படுத்துவதற்காகவும் வரியை விகிதத்திற்காகவும் தான். ஒன்று மற்றும் 3 தான் சரி. பாருங்க, விலை நிர்ணயப்படுத்துதலும் சமூக நீதிக்காகவும், வரி விகிதம் கிடையாது. அடுத்த கேள்வி, அடுக்கு வரி விளைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி மேலே வரி போடுறது தான் அடுக்கு வரின்னு சொல்லுவாங்க. ஒரு வரி மேலே இன்னொரு வரி போட்டே போகிறது தான் அடுக்கு வரி. மக்கள் தொகையுடைய உகந்த கோட்பாட்டை நிறுவியவர். மக்கள் தொகையின் உகந்த கோட்பாடு எட்வின் கேலன் அவர்களால் நிறுவப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய NREGA திட்டம் எந்த நாள் நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க. 2006 காந்தியின் பிறந்த நாளான 2006 நடைமுறைக்கு வந்தது கேட்டிருக்காங்க. சரியா, 2005 அக்டோபர் 2ஆம் தேதியே இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா February 2, 2006. அடிப்படை பெட்ரோகெமிக்கல் மற்றும் அவற்றின் இறுதி தயாரிப்புகளின் வளர்ச்சிக்கான குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. DV கபூர் குழு. எந்த பகுதி தீவிர பகுதி மேம்பாட்டு திட்டத்தோட தொடர்புடையது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாபில் இருக்கக்கூடிய லூதியானா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலிகார், ராஜஸ்தானில் இருக்கிற பாலி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தீவிர மேம்பாட்டு திட்ட பகுதியில் வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவாரூர் வந்து இதில் வராது. இந்த கொஷின் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய கடைசி கொஷின். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் 62 கொஷின்ஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.